நம்மள சுத்தி இருக்கிறவங்கலாம் உண்மையா இருக்காங்க, நம்ம மேல அக்கறையா இருக்காங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மையா எல்லாருமே அப்படி இருக்காங்களா? எல்லாருமே உண்மையான நண்பர்கள் இல்ல. நம்ம கூடவே இருப்பாங்க, நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம விழுந்ததுக்கு அப்புறமா நம்ம திரும்பி பார்த்தோம்னா அதுக்கு அவங்களும் ஒரு முக்கியமான காரணமா இருப்பாங்க. எப்போ நீ எனக்கு ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சியோ அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சுடா நீ என் முதல்ல குத்த போறேன்னு. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். யார் எப்படி இருந்தா என்ன, நான் உண்மையா இருக்கல அது போதும் அப்படின்னு ரொம்ப கைண்டா நம்ம சொல்லிடலாம். ஆனா மனுஷங்கனாலே இமோஷனல் பீயிங் தான். நம்ம எப்போதுமே நம்ம உண்மையா பழகுறவங்க கிட்ட ஒரு இமோஷனல் பாண்டை நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். எல்லாரையும் வாழ்க்கையில எதுக்கு சந்திக்கிறோம், பழகுறோம், விட்டு விலகுறோம்னு எதுவுமே தெரியல பெரியவரே. ஆனா ஒரு காலகட்டத்துல அவங்க டாக்ஸிக்கா இருக்காங்க அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்றப்போ அவங்கள விட்டு வரவும் முடியாம, அவங்க இமோஷன்ஸை மேனேஜ் பண்ணவும் முடியாம ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிற ஒரு சூழ்நிலை வரும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்க எதுவுமே நிரந்தரம்ல. அந்த டைம்ல அழுது புலம்பிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நம்ம கூடவே இருந்துட்டு இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்பிள்லாம் நமக்குள்ள கிரியேட் பண்ற அந்த ட்ராமா இருக்கு இல்லையா, அதுல இருந்து வெளியே வருது நாட் an easy thing to do. சில பேருக்கு அந்த இம்பாக்ட்லாம் கடைசி வரைக்குமே தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். இவங்களுக்கு அவ்வளவு லைஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு தோணும். நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் அவங்களுக்கு தெரிஞ்சே நம்மள டவுன் ஆக்குறதுக்கு மறைமுகமா ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் அவங்களுக்கு தெரியாமலே அவங்களோட நெகட்டிவிட்டி கேரக்டர்ஸ் மூலமா நம்மள ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் நம்மளோட வளர்ச்சிக்கு மற்றவங்களோட டாக்ஸிக் பிஹேவியர் தடையா இருந்துச்சுன்னா அதுலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள் கூட நீங்க போராடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ட்ரீமை நோக்கி தெளிவான ஸ்டெப்ஸை உங்களால எடுத்து வைக்க முடியாது. உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு கிளியரான மைண்டோட உங்களால ஒர்க் பண்ண முடியாது. ஸோ டாக்ஸிக் பீப்புள் கிட்ட இருந்து உங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா அதுக்கு பெஸ்டான ஒரு வழி இந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள்லாம் நீங்க ஆரம்பத்திலே ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறது தான். அவங்களெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். டாக்ஸிக் பீப்பிள் கிட்ட இருக்கிற சில முக்கியமான கேரக்டர்ஸ் பத்தி இந்த வீடியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த ரெட் ஃபிளாக்ஸ் உங்களை சுத்தி இருக்கிற யார்கிட்டயாச்சும் இருந்துச்சுன்னா உங்களை அவங்க கிட்ட இருந்து எப்படி நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்றத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நான் ஏஞ்சல் யோகேஷ். வெல்கம் டு ஃபைனலி ஷைன். டாக்ஸிக் பீப்பிள் கிட்ட பொதுவா இருக்கிற ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ரெட் ஃபிளாக் ஜெலசி. பொதுவாகவே நம்ம லைஃப்ல ஏதாச்சும் சக்ஸஸ் பண்ணோம்னா உண்மையா நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறவங்க அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நம்ம இன்னும் சக்ஸஸ் பண்றதுக்கு நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்மளை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா டாக்ஸிக் பீப்பிள் யாராச்சும் உங்க கூட இருந்தாங்கன்னா உங்களோட சக்ஸஸ்ல அவங்களுக்கு ஒரு ஜெலசி வரும். உங்களோட வளர்ச்சியை பார்த்து அவங்க த்ரெட்டன் ஆவாங்க. நம்ம எத்தனையோ ஸ்டாரிஸ் கேட்டிருப்போம். ஜெலசி அப்படின்ற ஒன்று ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்துச்சுன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப், ஒர்க் பிளேஸ், ஃபேமிலி, இப்படி எந்த உறவுகள் வேணாலும் இருக்கலாம். இந்த ஒரு கேரக்டர்ல இருக்கிறவங்க நீங்க இன்னும் சக்ஸஸ் பண்ண அதை டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்க வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க. என்னடா அவங்க சஜஷன்ஸ்லாம் கொஞ்சம் வியர்டா இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஒரு நம்பிக்கையில அதை எக்ஸிக்யூட் பண்றப்போ சில டவுன்ஃபால்ஸ்லாம் வரதை நம்ம பார்த்திருப்போம். சில பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களோட எனர்ஜியும் சக்சஸையும் இந்த மாதிரி பீப்புள் கிட்ட இருந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் 2021ல பப்ளிஷ் ஆன ஒரு சைக்காலஜி ரிசர்ச் பேப்பர்ல ஜெலசி அதிகமா இருக்கிறவங்க அக்ரெசிவா செபட்டாச் பண்ற காரியங்களை கூட செய்யறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி பீப்புளை நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா பெஸ்ட் திங் அவங்கள ஒரு தூரத்துல நீங்க வைக்கிறது தான். அப்பதான் அவங்களோட ப்ரோக்ரஸ்க்கு அவங்க தடையா இல்லாம அவங்களால பாத்துக்க முடியும். அப்படி இல்லைன்னா இவங்க கிட்ட இருந்து நீங்க கேட்கிற வார்த்தைகளையும் சஜஷன்ஸையும் நீங்க ரொம்ப கவனமா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறத நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், கான்ஸ்டன்ட் நெகட்டிவிட்டி. நெகட்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கண்டேஜியஸ். எப்போதுமே நெகட்டிவா பேசிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு விக்டிம் கார்ட் பிளே பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சனை நீங்க கண்டினியூஸா என்டர்டெயின் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதே நெகட்டிவிட்டி உங்களுக்குள்ளேயும் ஸ்ப்ரெட் ஆகி உங்க எனர்ஜியை பாதிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமலே உங்களால புரிஞ்சுக்க முடியும். நெகட்டிவா எப்போதுமே பேசிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா எப்போதுமே டாக்ஸிக்கான வைப்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் அதே நெகட்டிவிட்டி தான் உங்களுக்குள்ள நீங்க எடுத்துக்கிட்டு அதுவாவே நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. அவங்க தானே நெகட்டிவா பேசுறாங்க, நான் பேசலையே, ஜஸ்ட் கேட்டுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நெகட்டிவான வேர்ட்ஸ்லாம் நீங்க அதிகமா கேட்க கேட்க அது உங்களுக்குள்ள பதிஞ்சுக்கிட்டே வரும். அது கிராஜுவலி உங்க மூடையும் உங்க எனர்ஜியும் ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல நீங்களும் அதே நெகட்டிவ் ஹேபிட்டை அடாப்ட் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. நெகட்டிவிட்டி எவ்வளவு ஈஸியா பரவக்கூடிய ஒரு விஷயம்னு நிறைய ஸ்டடீஸ்லயும் ரிசர்ச்லயும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரெட் ஃபிளாக்கை நீங்க யார்கிட்டயாச்சும் பார்த்தீங்கன்னா அதை நீங்க கவனத்துல எடுத்துக்கிட்டு உங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். தேர்ட், மேனிப்புலேஷன். இது டாக்ஸிக் பீப்புள் கிட்ட இருக்கிற ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரேட். ஏன் இதை நான் இன்ட்ரெஸ்டிங்னு சொல்றேன்னா எந்த விஷயம் எப்படி நடந்திருந்தாலும் அதை மேனிப்புலேட் பண்ணி தப்பு ஃபுல்லா உங்க மேலதான் இருக்குன்னு உங்களையே நம்ப வைக்கிற, உங்க மேலேயே உங்களை சந்தேகப்பட வைக்கிற ஒரு பவர் இந்த ட்ரேட் உள்ளவங்க கிட்ட இருக்கும். கேஸ் லைட்டிங் அப்படின்ற ஒரு காமனான மேனிப்புலேஷன் டெக்னிக்ல இதை பண்றவங்க மற்றவங்களை கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே
உண்மையான ரிலேட்டிவை கொஸ்டின் பண்ற லெவலே வச்சிருப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப அபியூசிவ் அப்படின்னு சோஷியாலஜி ஆஃப் கேஸ் லைட்டிங் அப்படின்னு ஒரு ஜேர்னல் ஆர்டிக்கல்ல எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ட்ரேட்ல இருக்கிற பீப்புள் கூட நீங்க இருந்தீங்கன்னா அது உங்களோட மென்டல் ஹெல்த்தை மட்டும் இல்ல, உங்களோட பிசிக்கல் ஹெல்த்தையும் ரொம்பவே பாதிக்கும். எப்போதுமே ஒரு கில்ட்ல டவுனாவே நீங்க இருப்பீங்க. இந்த மாதிரி பீப்புளை நீங்க ஆரம்பத்திலே ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட மென்டல் ஹெல்த்தை உங்களால பாதுகாத்துக்க முடியும். நெக்ஸ்ட், எக்ஸசிவ் ட்ராமா. சில பேரை நீங்க பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு கேஆஸ்லயே அவங்க என்வாயர்மெண்ட் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் கேஷுவலா சொல்லணும்னா சில விஷயம்லாம் நம்ம லைட்டா எடுத்துக்கலாம், பட் அதை பெருசா கொண்டு வர சிச்சுவேஷனை இவங்க உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஹை கான்ஃபிளிக்ட் பர்சனாலிட்டிஸ், HCP அப்படின்னு இந்த மாதிரி கேரக்டர் இருந்தவங்கள சொல்லுவாங்க. ஸோ ஆப்வியஸா இந்த மாதிரி பர்சன் உங்க கூட இருக்கும்போது டெய்லியும் ஏதாச்சும் சீன்ஸ் உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதுல கான்சிஸ்டன்டா நீங்களும் கலந்துக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும். இந்த மாதிரி டிராமால நீங்க இன்வால்வ் ஆகிட்டே இருக்கிறப்போ உங்களோட லைஃபை ஃபர்தரா நீங்க எடுத்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு டைமோ இமோஷனல் ஸ்பேஸும் கிடைக்காது இல்லையா? ஸோ இந்த மாதிரி பர்சன் சீன்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டீங்கன்னா உங்க டைமையும் எனர்ஜியும் உங்களால சேவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். டாக்ஸிக் பீப்புள் கிட்ட இருக்கிற அறவே டாலரேட் பண்ணக்கூடாத ஒரு ரெட் ஃபிளாக் தான் இது. எந்த ஒரு உறவா இருந்தாலும் அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலி இல்லைன்னா கலீக்ஸா இருக்கட்டும், மியூச்சுவல் ரெஸ்பெக்டும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதுல உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்க கான்ஃபிடென்ட்டா க்ரோ பண்றதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும். ஆனா உங்க உறவுகளை யாராச்சும் உங்களை கான்டினியூஸா அவமதிச்சு ரெஸ்பெக்ட் இல்லாம ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு நீங்களும் அனுமதி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட செல்ஃப் எஸ்டீம், தன்னம்பிக்கை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வர ஆரம்பிக்கும். நீங்க இந்த மாதிரி டாக்ஸிக் பர்சன் கூட இன்வால்வ் ஆகிட்டு அது டாக்ஸிக் அப்படின்னு நீங்க ரியலைஸ் பண்றப்போ நிறைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸை நீங்க ஆல்ரெடி இழந்திருப்பீங்க. உங்களை மீட்டு கொண்டு வரது, நீங்க ப்ரோக்ரஸ் பண்றதுலாம் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நீங்க ஒருத்தர் கூட பழக ஆரம்பிக்கிறப்பவே உங்களை மரியாதை குறைவா உங்களை தாழ்வா நடத்தினாங்கன்னா அதை உடனே நீங்க ஐடென்டிஃபை பண்ணி உங்களை ப்ரொடெக்ட் பண்றது ரொம்ப சிறந்ததா இருக்கும். ஸோ இந்த 5 ட்ரேட்ஸ்ல ஏதாச்சும் ஒன்று உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா இந்த கேரக்டர்ஸ் கண்டிப்பாக உங்களை ஃபியூச்சரில் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். ஆரம்பத்திலே இதை நீங்கள் ரியலைஸ் பண்ணி சரியாக மேனேஜ் பண்ணீங்கன்னா இந்த டாக்ஸிக் பீப்புள் உங்கள் லைஃபை மேஸ் பண்ணாமல் உங்களால் பார்த்துக்க முடியும். இந்த கேரக்டர்லாம் இருக்குன்னு உங்ககிட்ட நான் பார்த்துட்டேன், ஆனால் அதை எப்படி என்னை பாதிக்காத மாதிரி நான் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த 4 சொல்யூஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஆப்வியஸ் சொல்யூஷன், வாக் அவே. டாக்ஸிக் பீப்புளை உங்கள் லைஃப்லேருந்து தூரமாக வைக்கிறது தான் பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷனாக இதுக்கு இருக்கும். அவங்க கிட்ட நீங்கள் பேசுறதும் பழகிறதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத இமோஷனல் ட்ராப்ல நீங்கள் மாட்டிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதை சரி பண்ணுறதுக்கு சொல்யூஷன்ஸையும் நீங்கள் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ ஒன்ஸ் ஒரு டாக்ஸிக் பர்சனை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து விலகி வர்றது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட், செட் ஃபர்ம் பவுண்டரிஸ். அப்படி உங்களால் அந்த பர்சன் கிட்ட இருந்து முழுசா விலகி வர முடியலன்னா சில பவுண்டரிஸ் அவங்க கூட நீங்க செட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அவங்க கூட நீங்க கம்யூனிகேட் பண்ற டைம் அண்ட் எக்ஸ்போஜரை ஒரு லிமிட்குள்ள நீங்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவங்க கூட நீங்க பேசுற பழகுற இந்த லிமிட்டட் டைம்ல ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்ல நீங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை ட்ரெயின் பண்ற சிச்சுவேஷன் வரப்பெல்லாம் இப்போ இந்த கான்வர்சேஷன் வேண்டாம், பாசிட்டிவா நம்ம பேசலாம் அப்படின்னு உங்களோட மென்டல் ஹெல்த்தை நீங்க எப்போதுமே ப்ரொடெக்ட் பண்ண மாதிரியான பவுண்டரிஸை இவங்க கூட நீங்க செட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவிட்டி. ஆக்சுவலா உங்களால உங்களை சுத்தி சில டாக்ஸிக் பீப்புளெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா மேபி நீங்க சரியான பீப்புளையும் சரௌண்டிங்கையும் உருவாக்க தவறிட்டதுனால கூட இது இருக்கலாம். சில சமயம் இதெல்லாம் நம்மளால அவாய்ட் பண்ண முடியாதுதான், ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம யார் கூட பழகுறோம் அப்படின்றத டிசைட் பண்றது நம்ம கிட்ட தான் இருக்கு. அண்ட் நம்ம யாரை நம்ம லைஃப்ல அனுமதிக்கிறோம் அப்படின்றத முடிவெடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஸோ இதுக்கு மேல பாசிட்டிவானவங்க சக்சஸ் மைண்ட் செட்ல இருக்கிற குரூப்ஸ் கூட நீங்க அதிகமா ஜாயின் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட சரௌண்டிங் அதே மாதிரி பாசிட்டிவா மாறி வரும். உங்களோட வளர்ச்சிக்கும் அது ரொம்ப உதவியா இருக்கும். கடைசியா, பில்ட் அ ஸ்ட்ராங் மைண்ட் செட். யார் எவ்வளோ டாக்ஸிக்கா இருந்தாலும் நீங்க மென்டலி அண்ட் இமோஷனலி ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்களை அவங்க டவுன் ஆக்காம உங்களால பாத்துக்க முடியும். நெகட்டிவா இருக்கிறவங்க, டிராமா பண்றவங்க, இவங்க எல்லாத்தையும் நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா அது அவங்களோட கேரக்டர், அதுல நான் இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்னு நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷன்ல உங்களை நீங்க இழக்காம உங்களை பாத்துக்க முடியும். மெனிப்புலேட் பண்றவங்க, ஜெயலஸ் பண்ணி உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க, உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றவங்களெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா இவங்களோட கேரக்டர் உங்களை ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு உறுதியான மைண்ட் செட்ல இருங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் நீங்க இருந்தீங்கன்னா யதார்த்தமா அவங்க நீங்க பார்க்க வேண்டியது வந்தாலும் இந்த டாக்ஸிக் கேரக்டர்ஸ் உங்களை அசைக்காம உங்களால பாத்துக்க முடியும். உங்களோட சக்சஸ்க்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணாத எதுவா இருந்தாலும் அதை தைரியமா அவாய்ட் பண்ணதுக்கு இந்த ஸ்ட்ராங்கான உங்களோட மைண்ட் செட்டும் கேரக்டரும் உங்களுக்கு கண்டிப்பா துணையா இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ற டாக்ஸிக் பீப்புளை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணி உங்களை அவங்க கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவு தூரம் நீங்க எஃபர்ட் எடுத்து நீங்க டிசைன் பண்ண உங்களோட லைஃபை எந்த நெகட்டிவிட்டியும் டிஸ்ட்ராய் பண்ணாம பாத்துக்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் டேக் த நெசசரி ஸ்டெப்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க அன்பானும் கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.